இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு விலகுறாங்க. இந்த சமயத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து சினிமா உலகத்துக்குள்ள ரீஎன்ட்ரி ஆயிருக்காரு. தளபதி விஜயோட கோட் படத்திலே கூட நடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் கிடைக்குன்னு நம்புறோம். இப்போ வந்து நிறைய நலத்திட்டங்களும் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று கூட பாருங்க ஹெல்மெட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட ரசிகர்களை மீட் பண்ணிட்டு இருக்காரு. பழைய ரசிகர்களை மீட் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான ஒரு ரசிகர்கள் எப்பவுமே இருக்காங்க. இப்போ 2K கிட்ஸ் கூட இவர் ரொம்ப பிடிக்கும். இவரோட பழைய படங்களை கூட விரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ திரும்ப இவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னா திரும்ப 2K கிட்ஸை அவரால் பிடிக்க முடியும். நல்ல ஒரு ஹீரோ வந்து மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பல தடவை யோசிச்சிருக்கோம் அவரை நினைச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நல்ல படங்களை வந்து பிரசாந்த் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தளபதியோட இடத்துல ஒரு பக்கத்திலே இருந்திருப்பாரு. ஒரு தளபதி மாதிரி அவரும் பக்கத்தில் இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ அவர் மிஸ் ஆனது காரணம் அவரோட பர்சனல் லைஃபும் கொஞ்சம் காரணம். அவர் டிப்ரெஷன்ல இருந்தாரா இல்லை எப்படின்னு தெரியல. நிறைய படங்கள் பண்ண படங்களும் வந்து தோல்வியில தான் இருந்துச்சு. இப்போ தளபதி சினிமா உலகத்தை விட்டு போகும்போது தளபதி இடத்த வந்து ஒரு நேரப்ப முடியும் ஒரு நல்ல படம் பண்ணாருன்னா அந்த அந்தகன் படத்தை வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு எடிட்டிங் கூட பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபோனில் எடிட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறாங்க, வீடியோ அப்படி எடிட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு நல்ல அட்மினாக பார்த்து ஒரு நல்ல எடிட்டராக பார்த்து வச்சு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணாருன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அவருக்கான ஒரு ஐடி டீம் வச்சு அவர் வந்து கொஞ்சம் அவருக்கான ஒரு இடத்த திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரசாந்த் அவர்கள் வந்து திரும்ப எப்படிலாம் வந்து நல்ல படங்களை கொடுக்குறாரு அப்படின்றது.